ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, நாம் தீவிரமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அநேகங்களை சேர்க்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கர்த்தருடைய வருகையின் ராஜ்யத்திற்காக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட, ராஜ்யத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஆகவே நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்களை ஒவ்வொரு நாளாய், ஒவ்வொரு வாரமாய் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே யாக்கோபு என்ற பாத்திரத்தை நாம் பார்த்து, யாக்கோபை எப்படி கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார், அந்த இஸ்ரவேலை அழைத்த தேவன் எப்படி பயன்படுத்தினார், இந்த யாக்கோபோடு கர்த்தர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டு, இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஆண்டவரை அறியாதவர்களாய் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் ஏசாயாவின் 43 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். நீ எந்த காரியத்தில் பயந்து போய் ஒருவேளை வேதனையான கண்ணீரான ஒரு பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு பிரிவினையில் இருக்கலாம், இல்லை ஒரு சாபத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், இல்லை ஒரு தரித்திரத்தில் இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஒரு ஊழியத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆத்துமாக்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பள்ளத்தில் குழியில விழுந்தவர்களாக தவித்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்காமல் தவிக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு வேலையில ஒரு உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் படிக்கிற வாலிப பிள்ளைகள் தன்னுடைய படிப்பில் தான் எதிர்பார்த்த தேவையான மதிப்பெண்கள் மார்க்கு கிடைக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்த ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஏதோ ஒரு வேதனை, எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கலாம். ஐயோ, என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறதே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில், இப்படிப்பட்ட ஒரு கட்டுகளில், இப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குழியில் கிடக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை மீட்டு கொண்டார். அதனால தான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற பொழுது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை குழியிலிருந்து மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக, இல்லை என்று சொன்னால் ஒரு அதிகாரியாக, இல்லை என்று சொன்னால் நல்ல ஒரு தாளந்து வரங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்திலே வைக்கிற பொழுது, ஒரு ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற பொழுது, இல்லை ஆண்டவர் ஒரு அதிகாரியாக வைக்கிற பொழுது, நீங்கள் அநேகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். இந்த வசனத்தை கேட்கிற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு அவிவிசுவாசம் என்னிலே இருக்கிறது. என்னால அந்த இதை கடந்து போக முடியல, என் பாதைகள், என்னால அந்த காரியத்தை கடந்து போக முடியல, ஒரு சிறையிருப்புல போராட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். பயத்தின் ஆவியை எடுத்து போட விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு வெள்ளம் போல சத்துரு
உங்களுக்கு எதிராக நிற்கிறதா? உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில, இல்ல உங்களுடைய ஊழியத்தில, உங்களுடைய வெற்றியான காரியத்தில ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பயப்படுத்துவதாக, தடையாக, தடைக்கல்லாக, இல்ல ஒரு மரண யோர்தானாக, இல்ல ஒரு செங்கடலாக உங்களுக்கு எதிரிட்டு நின்று உங்களை போக விடாதபடி உங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் அவிவிசுவாசத்தையும் கொடுக்கிறதா? கவலைப்படாதுங்க. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், பிரவாகித்து வருகிற கரைபுரண்டு ஓடுகிற உங்களை வழிமறிக்கிற மரண யோர்தான் வந்தாலும், உங்கள் பாதத்தோடு ஆண்டுடைய பாதம் இணைக்கப்பட்டு ஆண்டுடைய விசுவாசத்தினால நீங்கள் கால் வைக்கிற பொழுதே அந்த மரண யோர்தான் பின்னிட்டு போயிடும். அப்படிதான் யோசுவாவின் நாட்களிலே அந்த ஆசாரியர்களை முன்பாக நடத்தி பாடகர்களையும் ஆசாரியர்களையும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற பொழுது அவர்கள் கால்கள் பட்ட மாத்திரமே அந்த மரண யோர்தான் குவியலாக நின்றது, பின்னிட்டு போனது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இன்றைக்கு உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரயாசப்பட்டு ஏதோ ஒரு காரியத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு உங்க பலனை பிரயோகப்படுத்தி ஜெபத்தினால பல நாள் காத்திருந்து நீங்கள் அதை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிற பொழுது, இப்படிப்பட்ட தடைகள் வருகிற பொழுது தடைகளை உடைக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் சொன்னபடி ஏன் என்று சொன்னால், ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். 4வது வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி பாருங்க. இந்த யாக்கோபுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை ஊழியம் செய்றீங்க, ரொம்ப காலம் ஊழியம் செய்றீங்க, ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல, ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை, எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற பொழுதும் ஒரு நெருக்கமும் ஒரு உபத்திரமும் போராட்டம் தான் வருகிறது. அப்ப நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு, ஒருவேளை உலக பார்வைக்கு நீங்க அற்பமாய் எண்ணலாம், இல்லை என்றால் மனிதனுடைய பார்வைகளுக்கு தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உறவுகளின் பார்வைக்கு நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், இல்லை நீங்க செய்கிறது மற்றவர்களுக்கு விருப்பமில்லாம கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். அப்ப நானும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி, அப்ப யாரெல்லாம் ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாக அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே உங்களை எதற்காக பெயர் சொல்லி அழைத்தாரோ, உங்களை எதற்காக தாயின் கருவிலே தெரிந்தெடுத்தாரோ, அதற்காக நீங்கள் நிலைத்து நிற்கிற பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, நீங்க ஒரு வேலை செய்துகிட்டே கூட நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு கிராம பகுதியில், ஒரு பட்டணத்தில், ஏதோ ஒரு கடற்கரையில், எங்கோ ஒரு பள்ளத்தாக்கில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு மிஷினரி ஊழியம் செய்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர். எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக, பின்னால பார்வோன் சேனைகள் முன்னால செங்கடல் போல ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதிலே 43:5 வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நீதியை பிரசங்கிக்க, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, தேவனுடைய நீதியை போதிக்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே நீங்கள் ரொம்ப நாளா ஜெபித்து வரீங்க, இந்த ஊழியத்தில் ஒரு பெருக்கம் இல்லை, இந்த ஊழியத்தில் ஆத்தும அறுவடை இல்லை, எவ்வளவோ கண்ணீரோடு விதைத்து இருக்கிறேன், எவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன், எவ்வளவோ உபவாசித்து இருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், எவ்வளவோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன், ஆனால்
அதற்கான பலன் வரவில்லையே என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து நீங்க எங்கெல்லாம் போய் கண்ணீரோடு விதைத்தீர்களோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தீர்களோ, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கே என்று சொல்லி 4 எல்லைகளிலும் போய் இதோ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து அநேகர்களுக்கு உங்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளம் செய்து அந்த எல்லா மக்களிடத்திலிருந்தும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை காண செய்கிற தேவன். அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் எருசலேமை நோக்கி வந்து எப்படி அவருடைய பாதபடியில் இருந்தார்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய ஸ்தலமாகிய அந்த பரம எருசலேமை நோக்கி அநேகர் வந்து உங்களிடத்திலே வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி என்னை குத்தினவர்களை என்னை காண்பார்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஊழியக்காரியே, தேவன் நாமத்தினாலே ஊழிய செய்கிற பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் செய்த ஊழியத்துக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணான காரியம் என்று ஏளனம் பேசியிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அந்நிய ஜனங்கள் உங்களை வசைபாடி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் தலையை துலாக்கி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், தன்னை குத்தினவர்களும் தன்னை காண்பார்கள் என்று சொன்னாரே. உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை நோகடித்தவர்கள் இது உங்கள் பட்சத்திலே வருகிற காலமாயிருக்கிறது. உங்கள் மூலமாய் கர்த்தரை அவர்கள் தேடுகிற, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற, கர்த்தர் வைத்திருக்கிற காலத்துக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய் அவளை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே பாருங்க, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கிற வேளையில உடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்க்கிறீங்க, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ ஊழியம் செய்துட்டேன், எவ்வளவோ ஆண்டவருக்காக நான் ஆயத்தமாயி வேலைகளை செய்திருக்கிறேன். ஆனாலும் தீமை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது. ஆண்டவரை அறியாத அந்நியர்களுக்கெல்லாம் எல்லாம் வாய்க்கிறது. நான் பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன், கர்த்தருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்ததி இல்லை, என் வாழ்க்கையில எனக்கு நான் பட்ட பிரயாசத்துக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதே ஏசாயா 43 அதிகாரத்தில் 18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். 19 வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், முந்தினவைகளை நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எகிப்துக்கு திரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க திரும்ப எகிப்துக்கு போகாதீங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பழசான நினைக்காதீங்க, அதை குறித்து முறுமுறுக்காதீங்க, அதை கொண்டே புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்க என்ன பண்ண வேண்டாம், சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பூர்வமான பழைய காரியங்கள், பழைய கட்டுக்கதைகள், இல்லை உங்க வாழ்க்கையில மறக்க வேண்டிய கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தழும்புகள், இதோ கைவிடப்பட்ட நிலைமைகள், இதோ நீங்கள் கடந்து வரக்கூடாதபடிக்கு, இதோ நீங்கள் எதிர்பாராத கலங்கி தவித்த வேலைகள், ஏமாற்றப்பட்ட வேலைகள், உங்களுக்கு வரவேண்டிய கனமும் புகழ்ச்சியும் ஆசீர்வாதமும் திருடினவர்களுடைய காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நீங்கள் விட்டுட்டு வந்த அந்த விக்கிர வழிபாட்டுகளை சிந்திக்க வேண்டாம், ஏதோ பாரம்பரியமான காரியங்களை சிந்திக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும், முந்தின எல்லாவற்றையும் நீங்க மறந்துடணும். பூர்வமானவைகளை எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்கவே வேண்டாம். அதனால்தான் ஆண்டவர் மனிதனுக்கு பாருங்க ஞாபக மறதியை கொடுத்திருக்கிறார். ஒரு விதத்தில் அது நல்லதுதான். நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நாம் சிந்தையில வைத்திருப்போம் என்று நினைத்தால்
நம்மால நிம்மதியா வாழவே முடியாது. அதனால்தான் ஆண்டவர் அடிக்கடி நம்மிடத்தில் சொல்லுகிறது, பாவத்தையும் துரோகத்தையும் மறந்துவிட வேண்டும், பரிசுத்தத்தையும் நன்மையும் நன்றிகளையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமாம். பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு புதிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு 15 வருஷம் ஆச்சு பிரதர், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நான் இதை நினைச்சு 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 அழாத நாட்களே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் சாராளுக்கு நினைத்து பாருங்கள். 90-100 வயசுல அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த பிள்ளையாகி ஈசாக்கை கொடுக்க முடியும் என்று சொன்னால் உங்களுக்கும் அப்படியே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அதுக்கடுத்து வந்த ஈசாக்கு ரெபேக்காலை பாருங்க, அவர்களுக்கும் அப்படித்தான் வாக்குத்தத்த சந்ததிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வேதாகமத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிற பொழுது அப்படி மலட்டு கற்பமாய் இருந்தவர்களை அவர் குறிப்பிட்ட நாளிலே, குறித்த நாட்களிலே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரை அறியாத ஜனங்களே, ஆண்டவரை அறிந்து அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னு சொல்றார். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவை போல, இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்த ஒரு இருளை போல அதை கழித்து போடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்க இருளை, உங்க துக்க நாளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்க கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பாராம். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் பாருங்க, ஏன் அதை சொல்லுகிறார்? ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். 23 உன் ஆடுகளை தகன பலியாகவும் நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். 24 நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொல்லாமலும் உன் பலிகளின் நினத்தினாலே என்னை திருப்தியாகாமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். 25 வசனம் சொல்லுகிறது, நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த இடத்திலெல்லாம் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாக்கோபுனாலே உங்களுக்கு தெரியும், தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவுடைய சுதந்திர வீதத்தை, சேஷ புத்திர பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவன், தன் தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினவன். யாக்கோபு என்றாலே எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படி என்று சொன்னால் உங்களை அநேகர் ஏமாற்றி இருப்பார்கள், அதன் மூலம் நீங்க நஷ்டம் அடைந்திருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை யாக்கோபை போல கூட இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க யாக்கோபால் ஏமாற்றப்பட்ட சகோதரனா சகோதரியா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்களே யாக்கோபை போல வாழ்ந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், பழையவைகள் எல்லாம் கழிந்து போயின, சகலத்தையும் கர்த்தர் உன்னிலே புதிதாய் உருவாக்குகிற தேவன், சகலத்தையும் புதிதாக்குகிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தையை மாத்திரமல்ல, உங்க ஊழியத்தை, உங்க வேலை ஸ்தலத்தை, உங்க தொழில் ஸ்தலத்தை, உங்க குடும்பத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற உங்களுடைய பட்டணத்தை, உங்களுடைய திருச்சபையை, கர்த்தர் உங்கள் மூலம் வைத்திருக்கிற தேசத்தை, எல்லா இடங்களிலும், உங்களுடைய எல்லைகளில, பாளையங்களில, உங்க குடும்பங்களில, எல்லாவற்றிலும் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறாராம். ஆகவே அப்ப பாருங்க, ஆண்டவர் அதுக்கடுத்து சொன்ன காரியங்கள் எல்லாம் பாருங்க. நீ என்ன பண்ணல, என்னை கனம் பண்ணல, எனக்கு காணிக்கை செலுத்தல, நான் உன்னை சங்கடப்படுத்தல, காணிக்கை கொண்டு வா பலி செலுத்த நான் உன்னை சங்கடம் படுத்தல, உன்னுடைய அக்கிரமங்களினால நான் வருத்தப்பட்டேன், உன் மீறுதலினால நான் என்ன பண்ணேன், உன் மேல வருத்தமா இருந்தேன். ஆனாலும் நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போட்டு உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை மன்னித்து இருக்கிறார், உங்கள் பாவங்களை மறந்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தின் தகப்பன் மலை போன்ற இரத்தாம்பரம் போன்ற உங்கள் பாவம் பலிச்சென்று அவருக்கு முன்பாக இருந்த பொழுதும் அதை வெண்மையான பஞ்சை போல மாற்றி உங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார்.
அதனால்தான் சொல்றார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். நீ எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சு பிரதர், எவ்வளவோ வேலை செஞ்சு நான் நொந்து போயிட்டேன். எனக்குன்னு ஒரு வீடு இல்லையா? ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு கற்பத்தின் கனியில் என்று நினைக்கிறையா? ஒரு கற்பத்தின் ஒரு பரிசுத்த யவன சந்ததியை பெற்றெடுக்க கர்த்தர் ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். இல்லைங்க, எனக்கு தொழில் எவ்வளோ செஞ்சு முயற்சி பண்ணி நான் தோல்வியில் முடிந்து இன்னைக்கு கடன்காரனா, இன்னைக்கு வட்டி கட்ட முடியாம, கடன் ஈடு கட்ட முடியாம நான் தலைமறைவு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடன்காரில் பார்த்து நான் நித்தம் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறார்னு என்ன? ஜிபூம்பா வேலையை செய்ய போறார்? இல்லை. ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க, என் மீறுதலை எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த பாரத்தை தாங்க எனக்கு பலன் கொடுத்து இதிலிருந்து நான் தப்புவித்து வெளிவர எனக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதித்தருள்வார். அதனால தான் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன், அதனால என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரான். அப்ப அவரிடத்துல வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். உங்கள் பாதைகளுக்கு அது நெய்யாய் பொழியும். உங்கள் பாதைகளுக்கு அவருடைய வசனம் தீபமாய் இருக்கும். உங்களுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார். ஆகவேதான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாக மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையாக இருக்கலாம். நாங்கள் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிந்து விட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கலையா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பழைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, உன் மீறுதலை மன்னித்து, உன் அக்கிரமங்களை மன்னித்து, இது பிரிந்த குடும்பத்தை, பிரிந்த கணவன் மனைவியை கர்த்தர் இணைக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உங்கள் லைஃப்ல, உங்கள் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை ஒரு வியாதியின் படுக்கையில, ஒரு போராட்டத்தில், ஒரு மரண கட்டுகளில படுக்கையில் இருக்கிறீங்களா? ஐயோ, என் படுக்கை யார் மாற்றி போடுவா? சிலர் நினைக்கலாம், நான் செய்த பாவமோ, என் பெற்றோர்கள் செய்த பாவமோ, என் முற்பிதாக்கள் செய்த பாவமோ என்று நீங்கள் நினைத்து கலங்கி என் வாழ்க்கை முடிந்து போனதோ என்று நினைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியம் தோன்றும், அதை இன்றையே செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இப்ப டாக்டரால குணப்படுத்த முடியாத வைத்தியத்தை, டாக்டரால குணப்படுத்த முடியாத வியாதியை அவர் பரம வைத்தியராயிருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் அநேகருக்கு வீட்டில் சமாதானம் இல்லை. உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தை குறித்த பாரம், இன்றைக்கு தேசத்தை குறித்த பாரம், ஊழியத்தில் ஒரு எதிர்பார்த்த ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியவில்லை என்ற ஒரு பாரம், இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு பாரம், ஐயோ என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியிலேயே, இன்றைக்கு ஊழியத்தில் ஒரு பெருக்கம் இல்லையே, என் பிள்ளைக்கான தேவைகளை சந்திக்க முடியலையே, என்னால் ஒரு திருச்சபையை, ஒரு சபையை கட்டுவதற்கான நிர்வாக வசதி இல்லையே, இன்னும் கொண்டு கொடுக்கிற உதவி செய்கிற கைலா கொடுக்கிற எனக்கான உடன் ஊழியர்கள் இல்லையே, விசுவாசிகள் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயா? நினைச்சு 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 ஏதோ ஒரு காரியத்தில், ஊழிய காரியத்தில், இல்லை நான் விழுந்து விட்டேன், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன், நான் பாவியாய் போயிட்டேன், இல்லை ஏதோ ஒரு ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தில் விழுந்துட்டாயா? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். ஐயா, நான் சாக்கடையில் விழுந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், மீறுதலில் விழுந்துட்டேன், அக்கிரமத்தில் விழுந்துட்டேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் விழுந்துட்டேன்னு நினைக்கிறையா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர், நீ என்னுடையவன். ஆண்டவர் உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களைப் போல 3 வேளை சாப்பிட்டு, இந்த உலக வேலைகளை செய்து, இந்த உலக காரியங்களை பணத்தை சபதரித்து, இந்த உலக மனிதர்களைப் போல வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன்,
நீ எனக்குரியவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்தார், உங்களை அபிஷேகித்தார், வரங்களை வைத்தார், வல்லமைகளை கொடுத்தார். ஏனென்று சொன்னார், இந்த குழியிலே, பாதாளத்திலே, இதோ மரண கட்டுகளிலே போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவருடைய ஜீவனை காக்கும்படியாக, அதிலிருந்து பிரித்தெடுத்து வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்பும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களைப் போல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்ட சேனைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள் என்று உங்களை ஆண்டவர் அவர் தனக்கென்று வேறுபிரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்க பயப்படாதிருங்க, எந்த காரியத்துக்கும் பயப்படாதிருங்க. ஏனென்று சொன்னால், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அழைக்கக்கூடிய அந்த உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவினுடைய உறவை கொடுத்திருக்கிறார், தகப்பனுடைய உறவை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சொன்னார், உங்களை மணவாட்டி மணப்பெண் ஸ்தானத்துக்கு அந்த கல்யாண நாள்ல அவர் மணவாளன், நீங்கள் மணவாட்டியாய் இருக்க வேண்டும், மணப்பெண்ணாய் இருக்க வேண்டும், அவருக்கு மனைவியாக வேண்டும் என்பதற்காகவே தாயின் கருவிலிருந்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை நீங்கள் பிரசித்திப்படுத்த வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக ஒரு பெரும் எழுப்புதல் வர வேண்டும். உலகம் எங்கிலும், தேசம் எங்கிலும், பட்டணம் எங்கிலும், இதோ குடும்பங்கள் முழுவதும் ஒரு தனி மனிதனுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அழைப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் அழைப்பில் நிலைத்திருங்கள். உங்களை அழைத்தவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை அழைத்தனுடைய நோக்கம் என்ன? தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, அந்த நோக்கம் என்ன? அந்த காரியம் என்ன? இன்னும் எனக்கு இன்னும் கற்றுத்தாரும், இன்னும் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தருளும். இதோ உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வர்களாய் என்னை மாற்றும்படியாய் உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவர். வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், வயல்வெளியை உண்டாக்குற ஆண்டவர். உடைய தொழில் ஒரு வனாந்திரமாயிருக்கலாம், வயல்வெளியை உண்டாக்குற ஆண்டவர். உடைய ஊழியம் ஒரு வனாந்திரமாயிருக்கலாம், வயல்வெளியை உண்டாக்குற ஆண்டவர். உன்னுடைய ஜெபஜீவியம் ஒரு வனாந்தரமாயிருக்கலாம், ஒரு வயல்வெளி உண்டாக்குற ஆண்டவர். உன் பிள்ளையுடைய படிப்பு, காலேஜ் காரியங்கள், இன்னும் திருமண காரியங்கள், பிள்ளை பேறு காரியங்கள் ஒரு வனாந்தரமாயிருக்கலாம், வயல்வெளிகளை உண்டாக்குற ஆண்டவர். அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதனால் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தகப்பனே, இதோ என்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தீரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்து அபிஷேகம் பண்ணினீரோ, அந்த அழைப்பில் நாங்கள் உறுதியாய் நிலைத்து நின்று எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்வல்லமைகள், எத்தனை மரணமே என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவரை அதை எதிர்த்து மரணத்தை வென்றவர், ஜீவாதிபதியாக உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் மரணத்தை வென்றவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் நம்புகிறீர்களோ, இதோ எந்த காரியத்தில் நீங்கள் மரித்து போயிருக்கிறீர்களோ, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில், ஆண்டவரே என் குடும்ப காரியத்தில், என் பிள்ளைகள் வளர்ப்பு காரியத்தில், ஆண்டவரே எனக்கு வைத்த தரிசனத்தில், ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற பொறுப்பில் நான் ஆண்டவரை மரித்த நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மரித்த எந்த பகுதியில், என்னுடைய காரியங்களில், ஆண்டவருடைய அவயங்களில், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உலக வாழ்க்கையில், நீ கொடுத்த பொறுப்பில், அழைப்பில் எதில் நான் மரித்து போயிருக்கிறேனோ, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த உடைய வல்லமை என்னை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை உயிர்த்து ஆராய்ந்துபடியாக உடைய வார்த்தை என்னை தேற்றட்டும் அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை
இதுவரைக்கும் நான் மரித்து போயிருந்த இடங்களிலே, சிறைப்பட்டு போன காரியங்களிலே, ஆண்டவரை அடிமைப்பட்ட காரியத்திலிருந்து என்னை திருப்பி மீட்பு தந்த ஆண்டவர், என்னை உயிர்த்தெழுந்த நம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரை என்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வருகைக்காக ஒரு திரள் கூட்டத்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு திருப்புகிற ஒரு கலங்கரை விளக்கமாக, ஆண்டவரை பட்டணத்தின் மேல் இருக்கிற விளக்கு தண்டின் மேல் இருக்கிற வெளிச்சமாக, உப்பாக என்னை வைத்திருக்கிறீர் ஆண்டவரை. நான் வெளிச்சம் கொடுக்கணும் ஆண்டவரை, நான் உப்பாக மற்றவர்களுக்கு இருக்கணும் ஆண்டவரை. கனி கொடுக்கிற ஆண்டவர், உமக்கு கனி கொடுக்கிறவா என்னை மாற்றுவீராக. இதோ என்னுடைய வாழ்க்கையில கனியை எதிர்பார்க்கிறேன். அந்த கனியை கொடுத்து உம்முடைய ஆண்டவரை ஜீவவிருட்சத்தின் கனியை நான் பெற்றுக்கொண்டு அநேகளை அதை ஆதாயப்படுத்த நீர் கிருபை பாராட்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, என் தொழிலில கொடுக்கப்பட்ட ஆண்டவரை இந்த சமுதாயத்தில, சபைகளில கர்த்தர் கொடுத்த தரிசன திட்டத்தில என்னை ஆண்டவரை உயர்த்துவீராக. உடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய பாதத்தை முத்தமிட்டு காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.